ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வி சமையல். புரட்டாசி மாதம் வேறு போயிட்டுருக்கு. எல்லாத்து வீட்லேயும் சாமி கும்பிடுவீங்க. அதனால் இந்த வீடியோ வந்து புரட்டாசி படையலுக்கு என்னென்ன செய்யலான்னு தான். இதில் நிறையா டிப்ஸ் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கலாம். இதுக்கு சாம்பாருக்கு நாங்கள் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்குறோம். இதை வந்து குக்கரில் சேர்த்திட்டு ஒரு 5, 6 பல்லு பூண்டு, சீரகம் 1/2 டீஸ்பூன், தேய்ச்சது, மிளகு 1/2 டீஸ்பூன் அதை சேர்த்திட்டு 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாமையும் பொடி பொடியாக வெட்டி கூட போட்டு நீங்கள் எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க. குக்கரில் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரை நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அந்த சைடு நம்ம முருங்கைக்காய் தாளிப்போம். அது விசில் வர்றதுக்குள்ளே இப்போ இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 பல்லு வெட்டுந்து, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை தேவைக்கேற்ப இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் இது கூட உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துந்தியும் கிளறி விட்டுட்டு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு சேர்த்திக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வெந்தோடனையும் இது கூட மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்குங்க. இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கலக்கி விடுங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். இது கூட இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் வேக வச்சோம்னா சூப்பராக வெந்துடும். சாம்பாரோடு போட்டிங்கன்னா டைம் எடுக்கும். ஃபைனலாக மிளகாய்த்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சதை 3 விசில் விட்டு வேக வச்சதை இதில் சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்திட்டு அதை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. தண்ணி பதம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க, நிறைய வேணுன்னா தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். இப்போ நம்மளது ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த வந்த பின்னாடி ஒரு அரை லெமன் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னையும் ஃபைனலாக கொத்தமல்லி தழையை போட்டு தூவி இறக்கி வைங்க. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் பொரியல். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து சின்னதாக இருக்கிறப்ப வேலியில் தான் பார்த்துருக்கோம். பழத்தை தான் பொறிச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் சாப்பிட்டதில்ல. அதுக்கப்புறம் தான் பழகிட்டோம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீளமாக கீறி போட்டுக்குங்க. இது கூட சும்மா தாளிக்கிறதுக்கு ஒரு 2 சின்ன வெங்காயத்தை அப்படியே வெட்டி போட்டுக்குங்க. இது கூட இப்போ நாம் கோவக்காயை சேர்த்திக்கலாம். கோவக்காயை இந்த மாதிரி நீளமாக சீவி வச்சுருக்கிறேன். ஒரு கோவக்காயை எடுத்து 8 பீஸ் வர மாதிரி நான் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. 2 மினிட்ஸ் வதங்கின பின்னாடி மஞ்சள் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கூட உப்பு தேவையான அளவு போட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி வதக்கி விடுவோம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் இந்த மாதிரி வேக வைப்போம். இந்த ரேஞ்சுக்கு வந்துடும். இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் மற்ற மசாலாவெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிங்க. இந்த வாசனை போக வரையும் ஒரு 5 மினிட்ஸாக வதக்கிங்க. இப்போ நம்ம கோவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ரசம் வச்சுக்கலாம். இந்த ரசத்தை வச்சிங்கன்னா வீடே மணக்கும். பக்கத்து வீட்டுக்காரர் கூட வந்து கேட்பாங்க. எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 10 பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கங்க. அரைச்ச பின்னாடி கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிங்க இந்த மாதிரி. அடுத்தது ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனதையும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விட்டோன்னையும் ஒரு 2 சின்ன வெங்காயம்
2 பச்சை மிளகா, கருவேப்பிலை தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு வதங்கின பின்னாடி, நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவ இதில சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவ போட்டிங்கன்னா வீடே மணக்கும். இது கூட பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. நல்லா மிக்ஸ் ஆனோனே ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் ஆனோனே புளி, நான் பெரிய சைஸ் புளி 2 லெமன் சைஸ் போட்டிருக்கேன். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிக்கங்க. புளி தேவையான அளவு டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்திக்கங்க. இப்போ வந்து ரசம் கொதிக்கக்கூடாது ஆக்சுவலாக. கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நுர கட்டுனதையும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சுருங்க. அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, பட்டை தேவையான அளவு, கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் ஒரு 1, சீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விடுங்க லைட்டாக. இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இது கூட ஒரு 4, 5 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக வெட்டி உதுத்து போட்டுக்குங்க. இது நல்லா வணங்கட்டும் ஒரு 2, 3 மினிட்ஸ். இது கூட காஞ்ச மிளகாய் இது மாதிரி உடச்சி சேர்த்திக்கங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கார மிளகாய் சேர்த்திக்கலாம். இது கூட சிக்கன் மசாலா 1 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 1/2 டீஸ்பூன் இதை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கந்து இது கூட ஒரு 7, 8 பல்லு முந்திரி எடுத்து நல்லா உடச்சி இந்த மாதிரி சேர்த்திக்குங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஆறுனோடனையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. அடுத்தது வெண்டைக்காயை ரெடி பண்ணுவோம். வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. பேனில் போட்டோடனே தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு இல்லை, 1 ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டிங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பெல்லாம் போயிடும். இது வந்து இப்போ செய்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சிறிதளவு போட்டு பொன்னிறமாக வரையும் வறுத்துக்குங்க. வறுத்தோடனையும் ஒரு கை அளவுக்கு பூண்டு முழுசாக அப்படியே சேர்த்திக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அது ஒரு 1 கப்பு 100, 150 கிராம் வரும். அந்த அளவுக்கு போட்டு நல்லா வேக விடுங்க. இது கூட இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக வெட்டுந்து இதையும் சேர்த்து நல்லா கலக்கி வேக விடுங்க ஒரு 2 மினிட்ஸ். ஓரளவுக்கு வெந்த பின்னாடி ஒரு 3 பச்சை மிளகா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள், பொடி பொடியாக நறுக்கி இதையும் போட்டு நல்லா வேக வைப்போம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இப்போ வந்து இதில் மசாலா சேர்த்திக்கலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஆல்ரெடி அந்த மசாலாவில் இது மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இது கலருக்கோசரம். அப்புறம் மறுபடியும் சிக்கன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு வதக்கின பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா கிளறி வந்த பின்னாடி லைட்டாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி, ஏன்னா அடி பிடிக்கும், கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். தண்ணி நீங்கள் அதை கலந்தும் ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். உங்களுக்கு புளிக்குழம்புனா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 20 மினிட்ஸ் வேக வைங்க. உப்பெல்லாம் அந்த டைமில் கரெக்டாக பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மூடி எடுத்துகிட்டு கூட இது பண்ணிக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க. ஆனால் மூடி போட்டு இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளது ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இனி மூடி போட தேவையில்லை. ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து புளி 2 பெரிய லெமன் சைஸ் கரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றி கலக்கி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இறக்கி வச்சுருங்க. அடுத்தது வந்து நம்ம பாயாசம் செய்யலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்து ஊற்றிக்குங்க. நெய் நல்லா உருகணுங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு உருகுந்து முந்திரி ஒரு 10, 15 பல்லு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அதுக்கப்புறம்
காய்ந்த திராட்சை அதையும் போட்டு அது புஷ்ஷுன்னு வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. ஏதோ ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் அதே மாதிரி 1½ டீஸ்பூன் நெய் ஊற்றி, நாங்கள் ஆல்ரெடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம். அந்த ஜவ்வரிசி போட்டு வதக்கி விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வதக்கிறப்ப நம்மளுக்கு ஜவ்வரிசி சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அடிப்பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனையும் தண்ணியை ஊற்றி அது மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஏதாச்சும் அடி பிடிச்சிருந்துச்சின்னா எடுத்து விட்டுட்டு நல்லா வேக விடுங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸ் பக்கமாக வேகணும். அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இது ட்ரை ஆயிரும். ட்ரை ஆகாது, ஒரு பேஸ்ட் லெவலுக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு. இப்போ அதுக்குள்ளே சேமியாவை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி சேமியா, பாயாச சேமியா வாங்கி அதை இந்த மாதிரி உடச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி சேமியா வறுபடுறப்ப நம்மளுக்கு பாயாசத்தில் போடுறப்ப டேஸ்ட் செமையாக இருக்கும். ஒரு 2, 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த முந்திரி திராட்சை கலவையை கலக்கி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ஜவ்வரிசி சூப்பராக வெந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வந்துருச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள் இதாக எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 லிட்டர் பால், நான் காய வச்ச பால் தான் சேர்த்திருக்கேன். அந்த பாலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் வந்து கெட்டியாகும். அந்த லெவலுக்கு வரணும் நம்மளுக்கு. உங்களுக்கு பாயாச பதம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பதத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து அதில் 1/4 பதம் வந்திருக்கு. இப்போ குங்குமப்பூ இருந்துச்சுன்னா சேர்த்திக்கலாம். ஆப்ஷனல் தான் அது, கம்பல்சரி கிடையாது. சேர்த்தி இதையும் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. இதுவும் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கூட நாம் சேமியாவை வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை கலக்கிடுவோம். சேமியாவை கலக்கிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். நல்லா இது பண்ணி விடுவோம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிளறி விடுங்க. இதில் வந்து இப்போ ஏலக்காய் தூளை சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஓரளவு கொதி வந்த பின்னாடி சர்க்கரை சேர்த்திக்கங்க. அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. சர்க்கரை சேர்த்தி நல்லா கிளறி விட்டு இறக்கி வச்சுருங்க. அடுத்து நாம் செய்ய போகிறது வடை. இதுக்கு நாங்கள் 1 கப் வடைய பருப்பை ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். கடலைப்பருப்பு. இது கூட பச்சை மிளகா ஒரு 3, பூண்டு ஒரு 10 பல், சீரகம் 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் அது 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டு ஓரளவு கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும், கொரன்னு. இது கூட பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய் அதுவும் பொடி பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி இலை அதுவும் பொடி பொடியாக நறுக்குனது. ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமுத்தி பேணுங்கிறது கிடையாது. அப்படியே மெதுவாக பசஞ்சு விட்டிங்கன்னா போதும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு சூடானோன்னையும் இந்த பருப்பு வடையை போட்டுக்கலாம். இது வந்து எங்கள் பையனுக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த பக்கோடா மாதிரி போட்டிருக்கோம். நீங்கள் வேணால் தட்டி கூட போட்டுக்கலாம். எல்லாம் ஒரே ஈவனாக போடுங்க. அப்போ தான் ஒரே மாதிரி வெந்து வரும். ஏன்னா கடலப்பருப்பு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம வடை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லாமே ஒரே கலரில் வந்துருச்சு. இப்போ நீ எடுத்துடலாம். அதை எடுத்து பரிமாறுங்க சுட